ஆமா, இத்தனை நாளா இந்த சங்கம் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? எங்க அப்பா போட்டோவே விக்கிரகத்தையும் தான் தூக்கி போட்டாரு. அதனால இது யார் கண்ணுக்கும் படாம நான் தான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இது தூக்கி போட்டுருவாரோன்னு பயம். காலையில எழுந்து பாக்கும்போது கூட இது ஏதோ ஒரு மூலையில கிடந்தது. அந்த அம்மனோட அருளால கிடைச்சிருச்சுல, சந்தோஷம். இந்த சங்கு கிட்ட எதை கேட்டாலும் நிறைவேற்றணும் சொன்னல. இப்ப இந்த சங்கு கிட்ட கேளு. கேஷநாதன் எங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேளு. ஒருவேளை நீ வேண்டிக்கிட்ட மாதிரி வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஏன் பெரியப்பாவுக்கு சாமி மேல நம்பிக்கை வந்துடும். உன் வேண்டுதல் நிறைவேறிடும். எப்படி என் ஐடியா? வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த சங்கு கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன்னு அம்மனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ கேக்குற விலையை விட அதிகமா கொடுக்கறேன்னு சொன்னாலும் கோர்ட்டுக்கு வா, அங்க பாத்துக்கிறேன்னு சொல்றான். வண்டி எடுக்க சொல்லு கோபால். இன்னைக்கு அவனுக்கு 2ல 1 முடிவு கட்டிட்டு வருவோம். பேசாம இருந்தா அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கா. இல்லங்கப்பா, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும். போற இடத்துக்கு கொஞ்சம் பொறுமையா போங்க. இத பார் சுரேந்திரா, என்னோட சாம்ராஜ்யம் வேற, நான் போற போக்கே வேற. அதுக்கு குறுக்க வராத. எனக்கு என் பிள்ளையும் முக்கியம், அதே மாதிரி என்னோட வைராக்கியமும் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். அதை புரிஞ்சுக்க. வண்டி எடு. நீங்க உள்ள போங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த சதாசிவத்தோட செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா. நாகபூஷணம் வாயா. அந்த இடத்துல எங்களுக்காக நாங்க ஒண்ணும் வீடு கட்ட போறது இல்ல. அம்மனுக்கு தேவையான வேலைகளை தான் செய்ய போறோம். அந்த இடத்துல இவங்களோட அம்மா சமாதி இருக்கு. நீங்களும் அவருக்கு தகுந்த மாதிரி தான் பேசுறீங்க. அவங்க அம்மா மண்டையை போட்டு 22 23 வருஷம் ஆச்சு. பெரிய மழை பெஞ்சா செங்கல்ல கட்டின சமாதி ஜல சமாதி ஆயிடும். நீங்களும் அவரை மாதிரி காமெடி பண்ணாதீங்க. என்னடா சொன்ன? தாய்ப்பாலை குடிச்சுக்கிட்டு தாயவே எட்டி உதைக்கிற உன்ன மாதிரி ஆளுக்கு தாய்ப்பாசம் என்னடா தெரியும்? எங்க அம்மாவோட சமாதியை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இங்கே சமாதி ஆக்கிறேன். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. நீங்க உள்ள போங்க, நான் சொல்லி அனுப்புறேன். எங்க ஐயா கார்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு மேல ஓவரா பேசாத. கூப்பிடுறா உங்க ஐயாவ. எந்த பிச்சைக்கார பையனுக்கும் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாருமா சேர்ந்து பெருசா பேச வந்துட்டீங்களா? டேய் வாசு, இவங்க எல்லாத்தையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறா. அம்மா, நான் செய்யற இந்த முயற்சி செய்யறதுக்காக இல்லன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அம்மா, 2 பேரும் சண்டை போடாம நீதான் பாத்துக்கணும். ஐயா வேண்டாங்க ஐயா, வாய மூடிட்டு வா. எனக்கு இந்த ஒரே ஒரு உதவி பண்ணுமா? இந்த சண்டையை எப்படியாவது நிறுத்திடு. கேசவநாத் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஏதாவது பண்ணுமா? உன்னோட சுயநலத்துக்காக நீ இடத்தை கேட்கிற, நல்ல காரியத்துக்கு கிடையாது. உன் திமிர்த்தனத்தெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்க. இன்னொரு வார்த்தை பேசினா நான் உன்னை வெட்டியே கொன்னுடுவேன். உன்னால முடிஞ்சா செஞ்சு பாரு. இந்த பொழப்பு புடைக்கிறதுக்கு போய் தெரு தெருவா பிச்சை எடு. எதுக்கு அடிக்க வரீங்க? உண்மைய சொன்னாதான் எல்லாருக்கும் கோபம் வரும். உங்களுக்கு இப்ப கோபம் தான் வந்திருக்கு. அப்படின்னா அப்பா சொல்றது உண்மைதானே? அதானே நிஜம். சின்ன புள்ள, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ குறுக்கிடாத. எதுக்கு இப்படி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? என்ன வர வேண்டியிருக்கு? கோவில் நிலத்துக்கு பக்கத்துல உங்க அப்பாவோட நிலம் இருக்கு. ஓரத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விலைக்கு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அங்க அவர் அம்மாவோட சமாதி இருக்கு. அத நீங்க காலால மிதிச்சிட்டு போவீங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு மிரட்டுவது தர்மம் அல்ல. அம்மாவை காலால மிதிப்பீங்களா? கோவில் சம்பந்தமா முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. உங்களால அது இடைஞ்சலா இருக்கு. இப்படி செய்யறது கொஞ்சம் கூட தர்மம் இல்ல. அம்மன்னா எல்லாருக்குமே ஒண்ணுதானே. அம்மா தாயே என்பவர்களும் அம்மாதான். அம்மனின் பூஜைக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் அந்த அம்மனுக்கே இடையூறு செய்பவர்கள். உங்க பாட்டி செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க ஆத்மா அங்கதான் இருக்குன்னு இன்னும் நம்புறோம். நீங்கள் அதை நம்பவில்லையா? அந்த அம்மன் கேட்டார்களா தனக்கு வெள்ளியில் கோபுரம் வேண்டும் என்று? சதாசிவத்துடைய நிலத்தை அபகரிக்க அந்த அம்மன் சொன்னார்களா? அம்மன் வந்து எப்படி சொல்லும்? எல்லாமே எங்களுக்கு புரியும். ஓஹோ, நீங்க சொல்றத பார்த்தா அந்த அம்மன் அந்த இடத்துக்கு ஆசைப்படுறாங்களா? அம்மனுக்கு 1 ஏக்கர் நிலம் மேல ஆசை இருக்கு, அப்படிதானே சொல்றீங்க? எந்த தாய்க்கும் ஆசையும் இருக்காது, சுயநலமும் இருக்காது. அது தெரியாமல் தான் இங்கு வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே கேசவனா?
உங்களுக்கும் ஒரு அம்மா இருந்தாங்கல்ல. உங்கள் அம்மாவுக்கும் ஒரு சமாதி இருக்கிறது. அதை யாராவது மிதித்து விட்டு சென்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாய் தான் முதல் கடவுள். உங்கள் அம்மாவின் புகைப்படத்தை காட்டி அது வெறும் புகைப்படம்தான், அதில் உயிர் இல்லை, அது வெறும் காகிதம்தான் என்றால் ஒத்துக்கொள்வீர்களா கேசவநாத்? அவருக்கு அவருடைய அம்மா ஞாபகம் வந்திருக்கலாம். தன் உயிரை கொடுத்து பெறுபவள் தான் தாய். இந்த உலகத்தையே அறிமுகப்படுத்துபவள் தாய். காலை எடுத்து வைத்து நடை பயில விப்பவள் தானே தாய். இவையெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். அப்படித்தானே கேசவநாத்? இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் அவர்கள் அம்மாவின் சமாதியை இடித்துவிட்டு அம்மனுக்கு வெள்ளி கோபுரம் கட்டுவதுதான் முக்கியம் என்றால் உங்கள் இஷ்டம். தாயை கொடுமைப்படுத்தி அம்மனை சந்தோஷப்படுத்தாதீர்கள். தாயை கொடுமைப்படுத்தி அம்மனை சந்தோஷப்படுத்தாதீர்கள். அம்மா தான் முக்கியம். கஷ்டப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க.